கலசம் பொருத்தும் பணியின் போது பழனியில் நடந்த அற்புதம். திடீரென வட்டமடித்த கருடன் சிலிர்த்து போன பக்தர்கள். அக்கருடன் வந்து வட்டம் அடித்ததை பற்றியும் கலசம் பொருத்தும் பணிகளை பற்றியும் இதோ இப்பதிவில் தெரிந்து கொள்வோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுடைய கும்பாபிஷேகமானது வருகிற ஜனவரி 27ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அக்கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடப்பட்டு கோவில் கோபுரங்கள், பதுமைகள் இவை அனைத்தும் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஜனவரி 18ஆம் தேதி மாலை நன்மங்கல இசை மற்றும் விளக்கேற்றுதல் நிகழ்ச்சியோடு கும்பாபிஷேகத்துக்கான வேள்விச்சாலை நிகழ்ச்சிகளும் துவங்கி இருக்கிறது. 8 கால வேள்விகளோடு நடைபெறும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் சுற்றுப்புற பிரகாரத்தில் உள்ள கோவில்கள், கோபுரங்கள், சுற்றுச்சூழல் பதுமைகள் இவை அனைத்தும் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக காலை தங்க விமானம், ராஜகோபுரம், வடக்கு தெற்கு கோபுரங்கள், விமானங்கள், மலைக்கோவில், உள் திருச்சுற்று கோவில்கள் உள்ளிட்ட 50 கோபுர கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு நவதானியங்கள், நவ ரத்தினங்கள் இவற்றோடு கோபுரங்களில் பொருத்தும் பணியும் நடைபெற்றிருக்கிறது. இப்படி கலசம் பொருத்தும் போதெல்லாம் கருடன் வருவாராம். இந்த வருடமும் கருடன் வர பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கண்டு களித்திருக்கிறார்கள். கருடன் வந்தது, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டது, அரோகரா என கோஷமிட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும்